ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நேற்று உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துள்ளது. அப்படி என்ன நடந்துள்ளது எனக்கே தெரியாமல் என்று தானே கேட்கின்றாய்? சொல்கின்றேன் கேள். இதை கேட்க, முழுமையாக கேட்க பல தடைகள் வரலாம். அனைத்தையும் தகர்த்தெறிந்து இதை முழுமையாக கேள் என் செல்வமே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதற்கு எதிராக பலரும் செயல்படுகின்றார்கள். என் கண்மணியே, நீ எதை கண்டும் அஞ்சாதே. எதற்கும் துணிந்து செல். முன் வைத்த காலை ஒரு நாளும் பின் வைக்காதே. இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் வெற்றியின் படிகளாக மாறித்தான் இருக்கும். உன் கடமைகளை நீ செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்தடைய போகின்றது. இப்பொழுது நீ மன நிம்மதியோடு இரு. உன்னை ஆசிர்வதிக்கவே உன் அப்பா நான் வந்துவிட்டேன். நேற்றே உன்னை சந்தித்து உன்னை ஆசிர்வதித்து விட்டேன். வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடத்தில் சில விமர்சனங்கள், குறைகள், எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகிக்க அவர்களிடத்தில் நீ உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே. உன்னை புரிந்து கொள்ளும் காலம் நிச்சயம் அனைவருக்கும் வரும். அதுவரை எல்லாவற்றையும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடும். உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன்னை புரிந்த நான் உனக்காக வேலை செய்கின்றேன் என்பதை மட்டும் ஒரு நாளும் மறந்து விடாதே. இனிமேல் நீ போகும் பாதை அனைத்துமே முள்ளாக இல்லாமல் மலராக இருக்கும். ஏனென்றால் நேற்றுத்தான் உன்னை சந்தித்து உனக்கான முழுமையான ஆசீர்வாதத்தை வழங்கிவிட்டேன். ஏதேனும் ஒரு விதத்தில் வந்து நிச்சயம் உன்னை நான் வாழ வைத்து கொண்டே இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. இனி இருள் நிறைந்த பாதையை காட்டிலும் மலர் நிறைந்த பாதையில்தான் நீ பயணம் செய்ய போகின்றாய். என் ஆசீர்வாதம் பெற்ற உன்னை எல்லா சூழ்நிலைகள் இருந்தும் நான் காப்பேன். இனிமேல் உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும். நம்பிக்கையோடு தான் சொல்கின்றேன். நீ நம்பித்தான் ஆக வேண்டும். இத்தனை நாட்களாக சோகமாக இருந்தாய் அல்லவா? உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று கவலை கொண்டிருந்தாய் அல்லவா? பொருளாதாரம் முன்னேறவில்லையே என்று நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அனைத்தும் நடக்கப் போகின்றது. உனக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும். உனக்கான சரியான நேரம், சரியான இடம் அனைத்தையும் தேர்வு செய்து உனக்கானது உன்னிடத்தில் ஒப்படைக்கப்படும். நீ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உன்னுடைய பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பொழுது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவருக்கும் செய்து வா தங்கமே. எப்பொழுதும் நல்லதையே நினைத்து கொண்டிரு. ஓம் முருகா.